இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யாக்கோபு 1 அதிகாரம் 17 திருவசனம். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணகத் தந்தையிடமிருந்தே வருகின்றன. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். ஏதாவது நன்மை என் வாழ்வில் நடைபெறாதா? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? என் கண்முன்னே தற்போது மலை போல் இருக்கும் இந்த பிரச்சனை பனி போல் கரைந்து போய்விடாதா என்று நீங்கள் ஏக்கத்துடன் காத்துக்கொண்டு இருக்கலாம். நம்பினவர்கள் உதவாமல் போகலாம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவியும் வராமல் இருக்கலாம். சிலர் மனதார நமக்கு உதவ வேண்டும் என்றுதான் எண்ணுவார்கள். இருப்பினும் அவர்களால் முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலை கை கொடுக்காமல் சதி செய்யலாம். நாம் யாரையும் கேள்வி கேட்கவும் முடியாது, பழி சொல்லவும் முடியாது. மனிதர்கள்தானே அவர்களும். என்ன செய்ய முடியும் அவர்களால்? ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல கொடைகள், மேலான ஆசிர்வாதங்கள், உயர்வான முன்னேற்றங்கள் அனைத்துமே எல்லாமே நம் இயேசுவிடம் இருந்துதான் வருகின்றது. இதைத்தான் இன்றைய வசனமும் உங்களிடம் கூறுகிறது. கேட்கலாமா? நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணகத் தந்தையிடமிருந்தே வருகின்றன. என்ன சொல்லுகிறது வசனம்? நல்ல கொடைகள் அனைத்தும் எங்கிருந்து வருகிறதாம்? மனிதர்களிடமிருந்தா? மேல் அதிகாரியிடமிருந்தா? உங்கள் மேனேஜரிடமிருந்தா? இல்லவே இல்லை நண்பர்களே. ஒளியே உருவான, இரக்கமே உருவான, அன்பே உருவான, வெளிச்சத்தின் பிறப்பிடமான விண்ணகத் தந்தையாகிய நம் இயேசுவிடமிருந்து மட்டும்தான் இவை அனைத்தும் நமக்கு வருகிறது. அவர் செய்ய நினைப்பதை, இயேசு உங்களுக்கு கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, தடை பண்ண முடியாது. எனவே உங்களுக்கு மேல் வேலை செய்பவர்களை, பணக்காரர்களை, அதிகாரத்தில் இருப்பவர்களை, அரசியல்வாதிகளை உங்கள் கண்களும் கைகளும் பார்க்காமலும் எதிர்நோக்காமலும் இருக்கட்டும். உங்கள் கண்கள் எப்போதும் நம் தேவனாகிய இயேசுவின் மேலே இருக்கட்டும். உங்கள் கரங்களை அவர் முன் குவியுங்கள். உங்கள் முழங்கால்கள் தேவ சந்நிதியின் முன் மடங்கட்டும். அப்போது அவரிடமிருந்து உங்களுக்கு உதவியும் பதிலும் கட்டாயம் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, ஜோதிகளின் பிதாவே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்தில் இருக்கிற உம்மிடமிருந்தே எங்களுக்கு வருகின்றன. இதை முழுமையாய் விசுவாசித்து மனிதர் மேல் எங்கள் நம்பிக்கையை வைக்காமல் உம்மேல் நிலையான நம்பிக்கை கொள்ள வரம் தாரும் இயேசுவே, வழிநடத்தும் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.